நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தை தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மக்கள் மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் மகேஷ் அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் இந்தியா கூட்டணியை சார்ந்த பல்வேறு கட்சி தலைவர்களுக்கும், இங்கு வருகை தந்திருக்கும் மக்கள் மன்ற தோழர்களுக்கும், பொதுமக்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மக்கள் மன்றம் பல்வேறு சமூக மக்கள், அடித்தட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பணியாற்றி வரும் ஒரு இயக்கம். இதில் திருநங்கைகள், பழங்குடிகள், நரிக்குறவர்கள் எல்லோரும் அடக்கம். திருநங்கைகளில் ஒருத்தர், திருநங்கை வச்சலான்னு ஒருத்தர், அவங்க ஒரு சம்பவத்தை அடிக்கடி சொல்லுவாங்க. திருநங்கைகள்லாம் ஒரு வங்கியில் அந்த வெராண்டாவில் உட்காந்துட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு பாப்பா உள்ள அபிஷ்டுகளா எல்லாம் வெளியே போங்க, கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு விரட்டினாராம். கோவம் வந்துருச்சு யாருக்கு? திருநங்கை வச்சல. உடனே சொன்னாங்களாம், டேய் அந்த அந்த ஆளை பார்த்து கேட்டாங்களாம், பெரிய ஆளா நீனு, எங்களோட ரொம்ப நாங்கள் அவ்வளோ கேவலமாக ஆயிட்டோம், நாங்களாம் கை தட்டி பிச்சை எடுக்கிறோம், நீ என்ன பண்ணுற, மணி அடித்து பிச்சை எடுக்கிற, உனக்கும் எங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாதுன்னாங்களாம். தோழர்களே, இதை எதற்காக இந்த நேரத்தில் நான் இங்கே சொல்கிறேன் என்றால், ஏதோ காங்கிரஸ் தான் ஊழல் மாதிரியும் இவர்கள் அப்பழுக்கற்றவர்கள் போலும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, கதை அளந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இவன் தனக்கு மட்டுமே வேற வார்த்தைகளை என்ன பண்ணுவான், உருவாக்குவான். இப்போ நம்மலாம் லஞ்சம்னு நேரடியாக சொல்லுவோம், அவன் அன்பளிப்புன்னுவான். அந்த இப்போ அந்த அன்பளிப்புன்றதுக்கு வேறு ஒரு வார்த்தை தான் தேர்தல் பத்திரம். இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலம் அவன் எப்படி சட்டப்பூர்வமாக ஊழலை செய்து வருகிறான்றது கொஞ்ச நாளாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். செய்தித்தாள்களை திறந்தா நமக்கெல்லாம் அந்த கோடிகள் புரியவே புரியாது, அந்த அளவிற்கு ஊழல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தோழர்களே, நம்ம துண்டறிக்கையில் கூட போட்டோம். என்ன போட்டோம்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி விட்டது, அடுத்து பாஜக வந்துருச்சுன்னா என்ன நடக்கும், தேர்தல்கள் இருக்காது, மாநில அரசுகள் இருக்காது, அரசமைப்பு சட்டம் இருக்காதுன்னெலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அவன் ஆல்ரெடி எல்லாத்தையும் தொடங்கிட்டான். தேர்தல் வரணும்னு நம்ம ஒன்றும் காத்துட்டு இருக்க தேவையில்லை. எனக்கு என்னமோ மனசில் என்ன தோணுதுன்னா, நாம் இதை பரப்புரை கூட்டமாக போடணுமா இல்லை போராட்டமாக நிகழ்த்தணுமான்றது தான் கேள்வியாக இருக்கு. ஏன்னா ஒரு சிட்டிங் சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவரை கைது பண்ணுறான். அடுத்து ஜார்க்கண்ட் முதல்வர் ஒரு பழங்குடி ஹேமந்த் சோரன் அவரை கைது பண்ணுறான். இப்படி தொடர்ச்சியாக கைதுகள், இடி ரைடுகள், இடி, சிபிஐ, ஐடி எல்லாத்தையும் அவன் ஒடுக்குமுறை கருவிகளாக பயன்படுத்திட்டு வரான். அது மட்டுமல்ல தோழர்களே, நாம் ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கிறோம்னா தேர்தல்கள் எப்படி நடக்க வேண்டும் என்றால் அது சுதந்திரமாக நியாயமான முறையில் நடக்கணும். ஆனால் அது இப்படி நடக்குமா அப்படின்றது ஒரு கேள்வியாக தான் இருக்கு. ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கிற அத்தனை முக்கியமான அம்சங்கள், அதாவது தூண்கள் சொல்லுவோம், ஒரு அரசினுடைய தூண்கள் எதுனா ஊடகம், நீதித்துறை, இதெல்லாம் தான் முக்கியமான அதிகார வர்க்கம், இதெல்லாம் முக்கியமான தூண்கள். ஆனால் அந்த தூண்கள்லாம் இன்னைக்கு யார் கையில் இருக்கு, அது எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது யோசிச்சு பாருங்க. நீதிபதி லோயாக்கு என்ன கதியானது? நீதிபதி லோயான்றவர் என்ன பண்ணாரு, அமித்ஷாவா வரணும்னாரு. சொராபுதீன் கொலை வழக்கில், என்கவுண்டர் வழக்கில் நீ கோர்ட்டுக்கு வரணும்னாரு, அவரை கொலை பண்ணிட்டாங்க. லோயா என்ற நீதிபதி ஒன்று மிரட்டி கொலை செய்கிறாங்க, இல்லைனா நீதிபதிகளை விலைக்கு வாங்கிடுறாங்க. நீதிபதி இப்போ சமீபத்தில் கல்கட்டா ஹைகோர்ட் நீதிபதி ரிசைன் பண்ணி 24 மணி நேரத்துக்குள்ள போய் பிஜேபியில் சேர்றாரு. இதெல்லாம் அவர்களுக்கு கவர்னர் பதவி வழங்குவது, இது போன்ற சலுகைகளை நாம் ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது, அனுமதிக்க கூடாது. அது மட்டுமல்ல தோழர்களே, இவர்கள் எப்படி ஒரு இரட்டை நிலைப்பாடு கொண்டவர்கள் என்பதற்கு இன்னும் இப்போ தோழர் தமிழ் சொன்னார், நிர்மலா சீதாராமன் எப்படி ஒரு அகங்காரத்தோடு ஒரு பார்ப்பன திமிரோடு அவருடைய பேச்சு அடங்கியிருக்கும்ன்றதை எடுத்து சொன்னார். இதெல்லாம் ஏன் அந்த மக்கள் சலுகைகளுக்கும் பிச்சைகளுக்கும் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவ்வளோ ஒரு திமிர்த்தனமான உடல் மொழி. இப்படி பேசினார் நிர்மலா சீதாராமன். இப்போ சமீபத்தில் நிறைய இந்த டிஎம் கிருஷ்ணா அப்படின்ற ஒரு இசைக்கலைஞர்,
ரொம்ப அருமையாக தோல் உரித்தார். பார்ப்பன திமிரை மிக அழகாக தோல் உரித்தார். அவர் கேள்வி கேட்டார், அதாவது பசு பாதுகாப்பு பசுமாட்டு பாதுகாப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, நீங்கள் மிருதங்கத்துக்கு, அதாவது இருக்கிறதுலையே இசை கச்சேரி எங்கே நடக்கும்னா திருவையாறில் நடக்கும். திருவையாறில் தியாகராயர் திருவிழா நடக்கும், இசை திருவிழா. அதில் அவங்க பயன்படுத்துகிற மிருதங்கம் எதாவது செய்யப்பட்டிருக்குதுன்னு கேட்டார். அந்த மிருதங்கத்துக்குரிய தோலை தஞ்சாவூரில் இருக்கிற கிறிஸ்தவ தலித் மக்கள் தான் போய் என்ன பண்ணுவாங்க, அதற்கான தோலை தயார் செய்வார்கள். அந்த தோலை எப்படி எடுக்கணும்னா, ஒரு இயற்கையாக இறந்து போன மாட்டிலேருந்து தோலெல்லாம் செட் ஆகாது. எப்படிப்பட்ட தோலை தேர்வு பண்ணுவாங்கன்னா, ஒரு பெண் பசு தான். அந்த பசு குறைந்தது 2 குட்டிகளையாவது போட்டிருக்கணும். அப்போதான் அதனுடைய தோல் நன்கு விரிந்து இழுப்புத்தன்மையோடு இருக்கும். குறைந்தது 2 குட்டி போட்ட பசுமாட்டை உயிரோடு, இந்த இஸ்லாமியர்கள் ஹலால் செய்வாங்களே, தொண்டையிலிருந்து ரத்தத்தை எல்லாம் எடுத்து ஹலால் முறையில் வெட்டுவாங்களே, அந்த முறைப்படி அந்த மாட்டை வெட்டி அதிலிருந்து தோலை எடுத்தாதான் அது மிருதங்கத்துக்கு ஒத்து வரும். இப்படி பசுவை குடும்பம் பண்ற கூட்டம் இது. மாட்டுக்கறி உற்பத்தியிலேயே முதல் நம்பரா இருக்குது பிஜேபி தான். இப்படி எல்லாமே அவர்கள் இரட்டை நிலைப்பாடு கொண்டவர்கள். நமக்கு ஒரு சட்டம், அவனுக்கு ஒரு சட்டம். இதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. அதற்காக தான் நான் அந்த வச்சலாக அவர்களுடைய கதையை சொன்னேன். அவங்க எவ்வளவு கூர்மையா அதை கவனித்தார்களோ அதுபோல் தான் நாமும் பல்வேறு விஷயங்கள்ல கூர்மையாக இருக்க வேண்டும். குறிப்பா இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கிறோம் நமக்கு சோசியல் மீடியா கையில இருக்கு அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிறோம். நான் கூட சில நேரத்தில் சொல்லுவோம், அப்பெல்லாம் பெரிய ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளர்கள் அவர்கள் தான் எழுத முடியும்னு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு எல்லோரும் தங்கள் நினைத்ததையெல்லாம் இங்கே ஒவ்வொருத்தரும், குடிமக்கள்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு ஜேர்னலிஸ்டா, ஒரு பத்திரிகையாளரா இங்கே எழுதுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் சோசியல் மீடியாவை அப்படிதான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு யாரெல்லாம் மோடி பற்றி ஃபேஸ்புக்கில் போடுறாங்களோ அதெல்லாம் முடக்கம். மார்க் என்ன பண்றாரு, இப்போ அதிகமாகவே ஃபேஸ்புக் முடக்கப்படுகிறது. அது இல்லை தொடர்களே, மெயின் ஸ்ட்ரீம் வெகுஜன மீடியான்றது முழுக்க தனியார் கையில் போயிடுச்சு. அதனுடைய ஆபத்து என்ன, சோசியல் மீடியானுடைய இன்னொரு ஆபத்து என்னன்னா, எது உண்மை எது பொய் என்பதே நமக்கு என்ன இல்லை. இப்போ உண்மையை தேடுவதற்கே ஒரு போராட்டமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு பொய் செய்திகள் வருகிறது. இப்ப ஊடகம் ஊடகத்துக்கு அவன் முழுக்க யாருக்கும் ஒழுங்கான சம்பளம் கிடையாது. கரண் தாப்பர்லாம் அருமையான பத்திரிகையாளர். மோடியை தண்ணி குடிக்க வச்சார், ஒரு பேட்டியில தண்ணி குடிக்க வச்சார். அந்த அளவிற்கு அவர் அந்த குஜராத் கலவரத்தை, குஜராத் படுகொலை பற்றி கேள்வி கேட்டார். 2000 முஸ்லிம் மக்களை கொன்னுட்டு நீங்க ஒரு மன்னிப்பு கூட கேட்கவில்லையே, இது நியாயமா என்று கேட்டார். மோடியால என்ன பண்ண முடியல, பதில் சொல்ல முடியல. பதில் சொல்ல முடியாம தண்ணியை குடிச்சிட்டு மைக்க தூக்கி போட்டுட்டு அந்த பேட்டியிலிருந்து என்ன பண்ணாரு, வெளியேறினார். எதற்காக சொல்கிறோம் என்றால், நீதித்துறை எல்லாம் நம்ம இப்போ உதாரணத்துக்கு இந்த தேர்தல் பத்திர வழக்கில் அப்படியே உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டுருச்சு, SBI உலுக்கி எடுத்துருச்சுன்றோம். என்ன பயன், 6000 கோடி போயிடுச்சு, திரும்பி வாங்க முடிந்ததா? தேர்தல் வந்துருச்சு, இனிமேல் என்ன பயன், என்ன பெருசா? பாபர் மசூதி வழக்கில் எதிரான தீர்ப்பு, இந்த செல்லா பண மதிப்பிழப்பு அந்த விஷயத்துல என்ன சொல்லிடுச்சு, எல்லாம் முறையாக தான் மோடி செய்தார், அந்த அறிவிப்பு ஒன்றும் தவறில்லை என்று சொன்னது. இப்படி அடுத்தடுத்து பல்வேறு விஷயங்கள்ல அந்த லோயா விஷயத்துல என்ன பண்ணுச்சு, அது கொலை அல்ல, அது இயற்கை மரணம், ஹார்ட் அட்டாக்ல செத்தாருந்துச்சு. இப்படி தொடர்ச்சியாக நீங்க பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்கள்லயும் உச்ச நீதிமன்றம் அவர்களுக்கு சாதகமாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது தோழர்களே. ஆகையால் தோழர்களே, நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த கவர்னர் ஒரு பக்கம் உளறிக்கிட்டே இருக்கிறாரு பல்வேறு விஷயங்கள்ல. ஆவுன்னா வள்ளலார் என்னன்னு சொல்றாரு, சனாதனத்தின் ஸ்டார் அப்படின்றாரு. வள்ளலார்லாம் நம்ம வள்ளலாறு இது போன்று வேதங்களை வேத ஆதிக்கத்தை எதிர்த்தவங்களை எல்லாம் நாம் ஒருங்கிணைத்து நாம் இன்னைக்கு நாம் இந்த பாசிசத்தை வீழ்த்தினால்தான் நம்ம ஆகும் தோழர்களே. அதனால்தான் நாம் யார் எதிரி யார் நமக்கு நண்பர்கள் என்பதை அடையாளம் காண்பதிலும் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இன்னைக்கு
இன்னைக்கு வந்து பாமகவை கிழிச்சிட்டு போனாங்க தோழர்கள். எப்படி வந்து மாம்பழம் அழுகி போயிருக்கு, அது கூட தாமரை சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும் என்பதையெல்லாம் சொல்லிவிட்டு சென்றார்கள். தோழர்களே, ஒன்று சொல்ல வேண்டும், இந்த பாட்டாளி மக்கள் கட்சின்றது அருமையான பேர். உண்மையிலேயே அந்த பேரை யாரும் எடுக்கலன்னா நாங்கள் எடுத்துருந்துருப்போம். அவ்வளவு ஒரு அழகான பேர். இங்கே எப்படி இந்த பாரதிதாசன் ஸ்கூல்னு வச்சுக்கிட்டு ஆர்எஸ்எஸ்ஐ வளர்த்து கொண்டிருக்கிறான். பாரதிதாசன் எத்தகைய ஒரு பெயர். அதுபோல தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்ற அந்த பெயரை வைத்துக்கொண்டு என்ன பண்றாங்க, இவங்களை எதற்காக தொடங்கினாங்க? சமூக நீதிக்காக தொடங்கினாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சாதி வாரியான கணக்கெடுப்பு வேண்டும் என்று இவர்களால் குரல் கொடுக்க முடியுமா? எவ்வளவு ஒரு கேவலமானது. மக்கள் மன்றம் இந்த பர்டிகுலர் சாதிக்கு தான் வேலை செய்தே கிடையாது. அது எல்லா உழைக்கும் மக்களுக்கும், அது எல்லா சாதியினருக்கும், யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ, அது வன்னியர்களாக இருந்தாலும் சரி, இடைப்பட்ட சாதியினர் யாராக இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்காகவும் உழைக்கின்ற ஒரு இயக்கம் தான் மக்கள் மன்றம். அதனால அந்த கட்சியில தப்பி தவறி நல்ல எண்ணத்துல தொடங்கப்பட்ட கட்சின்னு போய் சேர்ந்தவங்கலாம் இன்னைக்கு உஷாராகணும் தோழர்களே. அவர்களிடமெல்லாம் நாம் விவாதிக்க வேண்டும். நமக்கு ஒரு மிகப்பெரிய கடமை இருக்கிறது. இங்க இருக்கிற பெரும்பாலும் பழங்குடி மக்களாக இருந்தாலும் இங்க இருக்கிற பொறுப்பாளர்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. ஏதோ பழங்குடி மக்கள் தான் ரெட்டலைக்கு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்கு. அதையெல்லாம் களைய வேண்டும். இன்னைக்கு சிஐஏ இஸ்லாமியர்களை அகதிகளாக ஆக்கும் ஒரு இன்னைக்கு சொல்றாங்களே, அரசமைப்பு சட்டத்தை காலி பண்ணால, ஆல்ரெடி காலி பண்ணிட்டான். என்னைக்கு சிஐஏ கொண்டு வந்தாலும் அன்னைக்கே இந்த அரசமைப்பு சட்டத்தின் மதச்சார்பின்மை போயிடுச்சு. இஸ்லாமியர்கள்னா அவங்க இரண்டாம் தர குடிமக்கள். நாளைக்கு அவங்களுக்கு ஓட்டு உரிமை கிடையாது, கிறிஸ்தவர்களுக்கு ஓட்டு உரிமை கிடையாது என்ற நிலைமை வரும். ஆகையால் தோழர்களே, நாம் இந்த கருத்துக்களை நம்முடைய மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் நம்முடைய கடமை. போய் நம்ம வெறும்னே பேசக்கூடாது. எப்படியெல்லாம் அதிமுக காலவாரிச்சு, எப்படியெல்லாம் இந்த காசுக்காக பாமக விலை போனது, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் சொல்ல வேண்டும் தோழர்களே. இவ்வளவு பெரிய கடமை நமக்கு நம் முன் இருக்கிறது. தோழர் லெனின் சொல்வார், மாபெரும் புரட்சியை நிகழ்த்திய தோழர் லெனின் சொல்வார். என்ன சொல்வார் தெரியுமா? அந்த ஜார் மன்னனை வீழ்த்தும் போது அவர் சொன்னார், அவர் எப்படி அந்த அரசை கைப்பற்றினார் தெரியுமா? அவர் சொன்னார், எல்லோரும் தயாராக இருக்க வேண்டும். எல்லோரும் வந்து நாம் அரசை கைப்பற்றுவோம் அல்லது தூக்கில் தொங்குவோம். அந்த கதி நமக்கும் வரும் தோழர்களே. பாஜகவை விட்டோம்னா நமக்கு எல்லாம் காத்திருக்கிறது. நம்மலாம் வெளியே இருப்போமா, இல்லை சிறையில் அடைபட்டு இருப்போமா? எத்தகைய நிலை யோசித்து பாருங்கள். ஸ்டான் சாமியாரை கொண்டாங்க, எத்தகைய சட்டங்கள் வந்தது. ஊப்பா சட்டம், பிஎம்எல்ஏ சட்டம். உதாரணத்துக்கு ஒரு தேர்தல் நியாயமா நடக்கணும்னா எதிராளி ஃப்ரீயா இருக்கணும், எதிர்த்தரப்புல இருக்கிறவன் ஃப்ரீயா இருக்கணும். அவனை முடக்கிட்டு அவனை ஜெயிலில் போட்ட 2 வருஷம் ஆப்னுடைய மணிஷ் சிசோதி வந்து 2 வருஷம் உள்ள இருக்கிறாரு. எங்க பிரச்சாரம் செய்வார்கள்? எப்படி பிரச்சாரம் செய்வார்கள்? அப்ப ஒரு சுதந்திரமான தேர்தல் நடக்கணும்னா போட்டி போடுவான்னு என்ன எப்படி இருக்கணும்? போட்டி போடுறவன் ஃப்ரீயா இருக்கணும், அவனும் செயல்பட விடணும். அப்படி செயல்பட விடாமல் அவர்களையெல்லாம் கைது செய்துவிட்டு அவர்களுடைய காங்கிரஸினுடைய 11 வங்கி கணக்குகளை முடக்கிவிட்டு நீ வந்து சமமான தேர்தலை நடத்துறேன்னு சொன்னா இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா தோழர்களே? யோசித்து பார்க்க வேண்டும். ஆகையால் தோழர்களே, நாம் வந்து இது விளையாட்டு இல்லை, இது நம்மலாம் வந்து கொஞ்சமாவது திமுக ஆட்சி இங்கே வந்தவன தான் நமக்கு கொஞ்சம் மூச்சு விடுவதற்கு இடம் கிடைத்தது தோழர்களே. உண்மையில் நாம் வந்து தேர்தல் கட்சிகள்லாம் புரட்சியை செய்யணும்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா தப்பு. அதையும் நம்ம இந்த நேரத்தில் மக்கள் மன்றம் பதிவு செய்ய வேண்டும். அவர்கள் எல்லாவற்றையும் செய்யணும். நம்ம சும்மா விமர்சகராக உட்காந்துக்கிட்டு இது நொட்ட அது நொட்டன்னு சொல்றது நம்ம வேலை கிடையாது. நாம் அவர்களை வந்து அவர்கள் செய்யாத விஷயங்களை நாம் இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு இயக்கமாக இருப்பதால் நாம் இன்னும் என்ன பண்ணணும், ஒரு படி மேலே போனாதான் அவங்க அடுத்து அதை ஒரு சட்டமா என்ன பண்ணுவாங்க, கொண்டு வருவார்கள். நாம் கொடுக்கும் அழுத்தத்தில் தான் கட்சிகள் இயங்கும். அதை நினைவில் வைத்துக்கொண்டு நாம் வந்து இந்த தேர்தலில் தீவிரமாக இயங்க வேண்டும் தோழர்களே. ஒரு மதவெறி மணிப்பூர்ல வந்து நம் பெண்ணை நிர்வாணமாக்கியதை மட்டும் பேசுகிறோம். ஆனா இங்க என்ன நடந்தது? மணிப்பூர் பெண்கள் எல்லாம் நிர்வாணமாக அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடினார்கள் ஒரு காலத்தில். ஆனால் இப்ப என்ன நடக்குது? அவர்களுக்குள் மோதிக்கொள்கிறார்கள். குக்கியும் மெய்ட்டியும் மோதிக்கொள்கிறது. அந்த மோதலை உருவாக்கியது யார்? பாஜக. எதற்காக உருவாக்கியது? அந்த அருமையான வளங்கள் நிறைந்த மணிப்பூர், அந்த காடுகளை
அதெல்லாம் வந்து கார்ப்பரேட்டுக்கு கொடுக்கணும், அங்க வந்து மரத்துல வந்து வீடுகள் கட்டணும், இக்கோ டூரிசம் பண்ணணும். இந்த காரணங்களுக்காக இவர்களை மோத விட்டு மெய்த்திக்கு பழங்குடி அந்தஸ்தை கொடுத்து நிலங்களை வாங்குவதற்கு வழிவகை செய்தது பாஜக. தோழர்களே, இந்த சூழ்ச்சிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எதுவும் நம்ம உழைக்கும் மக்களுக்கு புரியாத விஷயம் கிடையாது. படிக்காதவர்கள் இல்லை, இவங்கெல்லாம் படிக்க வாய்ப்பில்லாதவர்கள், அவ்வளவுதானே தவிர உண்மையிலேயே உழைப்பாளி மக்கள் தான் அறிவாளிகள். ஆகையால் தோழர்களே, நாம் வந்து இவர்களை வீழ்த்தியாக வேண்டும். இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்வோம். இந்த தொகுதியில் வேட்பாளராக நிற்கும் திரு செல்வம் அவர்களை வெற்றி பெற செய்வோம் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி.